ஒப்புளியப்பன்னு சொல்லுவாங்க, உப்புளியப்பன்னு சொல்லுவாங்க. எந்த பண்டங்களுக்கும் அவங்க உப்பு சேர்க்கறது இல்லை. திருநாசம் கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கு. சரிமா, சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம்னு சொல்றோம். நம்ம என்ன கோத்திரம்? விஷ்ணு கோத்திரம். நம்மெல்லாம் விஷ்ணு கோத்திரம். ரெண்டு இருக்கு, சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம். ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம கோயில்ல ரெண்டையும் கலந்துதான் பண்றோம். சிவகோத்திரையும் கலந்துக்கிறோம், விஷ்ணு கோத்திரத்தையும் கலந்துக்கிறோம். அங்க கருப்பணசாமி கோயில் இருக்கிறதுனால ரெண்டையும் கலந்துதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அது சிலருக்கு திருப்பி கூட கிடையாது. என்ன ஒன்று இது சிவகோத்திரமா விஷ்ணு கோத்திரமா ரெண்டையும் கூட்டு பண்றாங்க. அப்படின்னு காலகாலமா அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. மூலவரே திருவீதி உலாவுவது சிதம்பரம் நடராஜர் மட்டுமே. உற்சவர் மூலவர் அப்படின்னு ஒரு கோயிலே இருக்கும். நம்ம கருப்பசாமி கோயில சாமி வச்சு கும்பிடுறோம் இல்லையா, அது உற்சவர் சிலை. மூலவர் கிடையாது. நமக்கு மூலவர் எங்க இருக்காரு? கிணத்துல தான் இருக்காரு. அவருக்கு உருவம் கிடையாது. நம்ம உற்சவர் சிலை எங்கேயும் வெளியில கொண்டு போனால் கொண்டு போவதில்லை. ஆனா சிதம்பரம் கோயில்ல மூலவரே உற்சவம் செல்கிறார், திருவேதி உணவு இருக்கிறார். வேற எந்த கோயிலும் எதாவது பண்றதில்லை. மூலவர் தான் ஒரிஜினல் சாமி. அவரே எடுத்துட்டு போய் ஊருக்குள்ள போறாங்க. இது அதனுடைய சிறப்பு. மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோயிலில் உள்ள பற்றாமரை குளத்தில் மீன்கள் வளராது. எல்லா குளத்திலையும் மீன் இருக்கும். ஆனா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் குளத்தில் மட்டும் மீன்கள் இருக்கிறது இல்லை, அதுல வளர்வதும் இல்லை. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அணைகள் உள்ள கேரளபுரத்தில் சிவபெருமானுக்கு கோயில் உள்ளது. இங்கு அரச மரத்தடியில் நிறம் மாறும் அதிசய விநாயகர் இருக்கிறார். ஆவணி மாதத்திலிருந்து 6 மாதங்கள் வரை வெள்ளை நிறமாகவும், மாசி மாதத்திலிருந்து 6 மாதங்கள் கருப்பாகவும் மாறுகிறார். நாளை மாறுது. அதிசயம் தானே? 6 மாதம் இருக்கிறார். 6 மாசம் இந்த நேரம், 6 மாசம் அந்த நேரம், இப்படி மாறி வருகிறார். சந்திர காந்தக்கல்லால் உருவாக்கப்பட்ட இந்த சிலைக்கு இப்படி ஒரு அபூர்வமான சக்தி இருக்கிறது. சிதம்பரம் ஆலயத்தில் ஒரே இடத்தில் நின்றபடி ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாளையும் ஸ்ரீ நடராஜரையும் தரிசிக்கலாம். ஒரு இடத்துல நின்று 2 சாமி பார்க்கலாம். மற்ற கோயிலில் எப்படி இருக்குன்னா இங்க தனியா பார்க்கணும், இன்னொரு இடத்துல போய் இன்னொரு சாமி பார்க்கணும். ஆனா அங்க மட்டும் ஒரே இடத்துல நின்று எல்லாத்தையுமே பார்க்கலாம். அப்படி ஒரு சிறப்பாக இருக்கு. சைவர்களுக்கு திருவாதிரையும் வைணவர்களுக்கு வைகுண்ட ஏகாதசியும் ஒரே மாதத்தில் ஒரே திருக்கோவிலில் நடைபெறுவது சிதம்பரத்தில் மட்டும்தான். வேற எங்கேயும் பண்றதில்லை. அதாவது சைவம் விஷ்ணு கோத்திரம் சிவகோத்திரம் 2 கலந்து பண்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க. எல்லா திருத்தலங்களிலும் பெருமாளின் இடது கையில் தான் சங்கு காணப்பெறும். திருக்கோவிலூரில் மட்டும் வலது கையில் சங்கு வைத்துள்ளார். இப்ப விநாயகரோட எல்லா பக்கம் எந்த பக்கம் திரும்பும், எந்த பக்கம் துதுக்கி இருக்கு பார்த்துருக்கீங்களா? இடது பக்கம் திரும்பி இருக்கும். ஒரே ஒரு இடத்துல மட்டும் வலது பக்கம் திரும்பி இருக்கு. அது வலம்புரி விநாயகர்னு சொல்றது. அது இப்ப தஞ்சாவூர் கும்பகோணம் பக்கத்துல அது என்ன பக்கத்துல என்னமோ ஊர் பேரை பார்த்து போச்சு. அந்த இடத்துல மட்டும் விநாயகர் வலம்புரி விநாயகர் வச்சிருக்காங்க. வேற எங்கேயுமே கிடையாது வலம்புரி விநாயகர். இமயமலையில் உள்ள பத்ரிநாத் கோவிலில் மே மாதம் முதல் வாரம் நடை திறக்கிறார்கள். நவம்பர் முதல் வாரம் மூடுவார்கள். மூடும் போது ஏற்றக்கூடிய தீபம் நடை திறக்கப்படும் வரை 6 மாத காலம் எரிந்து கொண்டே இருக்கும். எப்பவுமே அது எரிஞ்சுட்டே இருக்கும். 6 மாசம் எரியவே எரியாது. நடை சாத்தும் போது எரிய வைக்கிறோம்ல, அதே மாதிரி இப்ப நம்ம கோயிலில் நம்ம என்ன ஒரு சிற்பம் செய்யறோம். சாமி கொண்டு கங்கையில் விடும்போது அதை வைக்கக்கூடிய பொட்டு சாதாரண பொட்டு அப்படியே அடுத்த 5 ஆண்டுக்கு பிறகு இருப்பதாக நம்ம சொல்றோம். பார்க்கறதுல அது மாதிரி அங்க அப்படி இருக்கு. காசியில் பள்ளிகள் இருந்தாலும் ஒழிப்பதில்லை. கௌரி சைனம் சொல்றோம்ல, கௌரி அடிக்கன்னு சொல்றோம்ல, காசியில இருக்குது ஆனா ஒழிக்கிறது இல்லை. எந்த இடத்துலையும் சயனம் சொல்றது இல்லை. காசி நகரை சுற்றி 45 கல் வரை 45 கல் 45 கிலோமீட்டர் அல்லது மைல் சொல்லலாம். கருடன் பறப்பதில்லை. கருடன் அங்கு பறக்கதே இல்லை. குளித்தலை அருகே உள்ள அஞ்சர்மலை என்ற ரத்தனகிரி மலை உள்ளது. இம்மலை மீது காகங்கள் பறப்பதில்லை. எல்லாம் காகங்கள் பறக்க அந்த மலை மட்டும் பறக்காது.
அதிசயம் தானே. என்ன காரணம் சாமிக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. நவ கிரகங்கள் பிரதிஷ்டை செய்யப்படும் பொழுது கோவிலின் வடகிழக்கு பகுதியில் அமைய வேண்டும் என்று சிற்பி சாஸ்திரம் கூறுகிறது. நீங்க தென்னல கோயிலே பார்க்கலாம். உள்ள போனீங்கன்னா நவ திருக்கலம் நவசப்பங்கள் அது வந்து கோயில் விட்டு வெளியில் வந்தோன்னா இப்படி இடது முறையில் அந்த கிழக்கு பக்கமாக இருக்கும், பார்த்துருப்பீங்க. அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கு, அது சொல்லிடலாம். நவ கிரகங்கள் நீங்க எல்லாம் பார்த்துருக்கீங்க, ஈஸ்வரன் கோயிலே இருக்கு இல்லையா. அந்த கிரகங்கள் நவ கிரகங்கள் அனைத்துமே ஒன்று மூஞ்சி இன்னொன்று பார்க்காது, அப்படிதான் அமைச்சிருக்காங்க. இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. அதுக்கு அடிப்படையாக ஒரு விஞ்ஞானபூர்வமா ஒரு உண்மை இருக்கிறது, தத்துவம் இருக்கிறது. அந்த காலத்தில் எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க என்னன்னு புரியல. அது உண்மையில வந்து அதிசயமா தான் இருக்கு. ஏன் 9 வச்சிருக்காங்க, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, இப்படி ஒன்று. அதாவது ஒன்றினுடைய முகத்தை இன்னொன்று பார்க்காது. அதுக்கு என்ன அடிப்படையான காரணம்னா, நம்ம அண்ட வெளியில் வந்து 9 கோள்கள் சுற்றி வருதுன்னு தெரியுமா எல்லாத்துக்கும். பூமி, புதன், சுக்கிரன், வெள்ளி, நெப்டியூன் இந்த மாதிரி கோள்கள் சுற்றி வருகின்றன. அதெல்லாம் என்ன செய்யுதுன்னா, அதனுடைய நீள்வட்ட பாதையில படம் மாறாம, நிலை மாறாம அப்படியே சுத்திட்டு இருக்குது. மாறுச்சுன்னா என்ன ஆகும், பாதம் மாறுச்சுன்னா ஒன்றோடு ஒன்று இடிச்சிடும் இல்லையா. அந்த கிரகங்கள் அதாவது கோள்கள் சொல்றோம். அந்த கோள்கள் ஒன்றை ஒன்று சந்திப்பதே கிடையாது, ஒன்றை ஒன்று பார்க்கறதே கிடையாது. அதே அந்த அடிப்படையில் தான் சிவன் கோயில்ல நம்ம கிரகங்கள் வந்து ஒன்று ஒன்று இன்னொன்று பார்க்காம வச்சிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கங்க, இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இல்லையா. ஆழ்வார்குறிச்சியில் நடராஜ சிலை ஒரே கல்லினால் ஆனது, கட்டினால் வெண்கல ஓசை வரும். அதை கட்டணும்னா வெண்கல ஓசை வரும். அதே மாதிரி கன்னியாகுமரியிலிருந்து கேரளா செல்லக்கூடிய வழியில சுசீந்திரம் ஒரு கோயில் போயிருக்கீங்களா. அந்த சுசீந்திரத்தில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு தூணை தட்டுன்னா வெண்கல மணி மாதிரி ஓசை வரும். அதாவது கல் தூண் அப்படி ஓசை வரும். அது மாதிரி இங்க இதெல்லாம் வந்து ஆலய அதிசயங்கள் தான், அதை தெரிஞ்சுக்கணும். தேனி மாவட்டம் கம்பம் அருகில் உள்ள சுருளி மலையில் குகையில் விபூதி அள்ள வந்து கொண்டே இருக்கு. யாரும் இப்படி போடுறது இல்லை. அதாவது விபூதி வந்துகிட்டே இருக்க, போய் வாங்கிட்டே இருக்கலாம். அது மாதிரி ஒரு அதிசயம் வேற எங்கேயும் கிடையாது, அங்க இருக்கு. திருநீர் தானாக விளையும் மற்ற திருத்தலங்களும் இருக்கு. கதிர்காமம், மருதமலை, திருநீற்றுமலை, கங்கை கரையில் உள்ள திருவொருணை, இங்கே அது மாதிரி வருது. ரத்தினகிரி மலையில் உள்ள முருகனுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது பால் சிறிது நேரத்தில் தயிராக மாறும் அதிசயம் நடக்கிறது. பாலை ஊற்றினோடனே கொஞ்ச நேரத்தில் தயிராயிடும். அது ஊற்றினா ரத்தினகிரி பிள்ளைல. சென்னிமலை முருகனுக்கு அபிஷேகம் தயிர் குளிப்பதில்லை. எவ்வளவு நேரம் ஆனாலும் அந்த தயிர் வந்து குடிக்கிறதில்லை. தேனி மாவட்டம் தெப்பம்பட்டியில் உள்ள வேலப்பர் கோவிலில் உள்ள மூலவர் சுயம்பு மூர்த்தி. இந்த கோவில் அருகில் உள்ள மாமரத்தின் அடியில் இருந்து ஊற்று நீர் பொங்கி வந்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி திருச்சியில் பார்த்துருக்கீங்களா, திருவானைக்காவல்ல அந்த பீடத்துக்கு அடியிலிருந்து தண்ணி கொப்பிச்சுட்டே இருக்கும், நிற்காம. பார்த்துருக்கீங்களா, நம்ம உடம்புல பார்த்தீங்களா, அப்படியே. அம்மன் சன்னதி இல்லாத கோயில் காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவில் மட்டுமே. அதாவது காஞ்சிபுரம் காமாட்சி எடுத்துருங்க, காஞ்சி காமாட்சி அப்படின்னா அம்மன் சன்னதி இல்லாத ஒரே இடம் ஏகாம்பரநாதர் கோவில். எல்லா பக்கம் இருக்கு, அங்க மட்டும் இருக்கிறது. இது வந்து ஆலய அதிசயங்கள். அடுத்ததாக பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு, பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள். இங்க பாருங்க, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள். அப்படி பெண் இருக்கணும். நிமிர்ந்த நன்னடை, நிமிர்ந்து நடக்கணும். நேர்கொண்ட பார்வை இருக்கணும். நிலத்தில் யாருக்குமே அஞ்சாத நெறிகளோடு இருக்கணும் ஒரு பெண். இதை அடிப்படையாக கொண்டு ஒரு கவிதை சொல்றேன். ஒரு காலத்துல வந்து ஒரு அழகிய பூஞ்சோலை, வண்ண மலர்கள் பூத்து கொடுக்கக்கூடிய அற்புதமான இடம். அதாவது வந்து சூரியனை கண்டால் என்ன பூ மலரும், தாமரை. சூரியனை கண்டால் தாமரை மலரும். அந்தி கருக்களில் எது மலரும், மல்லிகை பூ.
இரவில் எந்த மலர் மலரும்? அல்லிப்பூ. முல்லைப்பூ என்றுமே மணக்கும். இப்படிப்பட்ட அழகிய மலர்கள் நிறைந்த பூஞ்சோலை தென்றல் குழுகுழுன்னு தென்றல் அடிக்கிறது. கதை சொல்ல வேண்டும், காதல் கதையா இல்ல புராண கதையா, என்ன கதை சொல்ல வேண்டும் சொல் என்று கேட்கிறார். வீரத்தை இது எல்லா இடங்களையும் சொன்னதில்லை, ஏதோ ஓரிரு இடங்கள்ல நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களமமைத்து சேர சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் முடிதான் பறப்பதென்று போர் ஒழுத்து கொண்டிருந்த காலம். அந்நாளில் ஊர்களிடத்தில் தாய்நாடு காக்க தாவி பாய்ந்து சென்றார் தந்தை என்ற செய்தி கேட்டு தனல் வீழ மெழுகானால் தமிழகத்து கிளியொருத்தி. அனல் போலும் கண்ணுடனே அயலூர் சென்றிருந்த அவள் கணவனும் தந்திட்டான். புனல் போக்கும் விழியாலே போர் செய்தி தந்திட்டாள். தந்தை களமட்ட செய்திக்கோ தவித்தான் இருக்கின்றான். இல்லை என்பா, முல்லை சூழ் இந்நாட்டு படையிலோர் வீரர் குறைந்திட்டால் நல்ல உடையிலோர் கிழிசல் வந்தது போலக்கிறோம். இனி தடையின்றி நுழைவரை பகிர அடைபட்ட கண்ணீர் அணை உடைத்ததான் என்றார். அவன் அதை கேட்டோன்ன புகைவிட்டு குமுறும் புலி என, புகைவிட்டு குமுறும் ஏறி மழை என, பகை வெட்டி சாய்க்கும் வாழெடுத்தான், சூழ்தான், சுடர் முகம் தூக்கினான், சுக்கு நூறுதான் சூழ்நிலோ இந்த ஒரு முத்தம் என்றான். பின் தொடுத்தான் பகைவர் மீது பானான். போர்க்களத்திலே குதிரையின் கால்கள் உடைபடுகின்றன, யானையின் தந்தங்கள் முடிபடுகின்றன. ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான வீரர்களை அவன் வெற்றி கொள்கிறார். இந்த செய்தி ஒவ்வொரு நாளும் அந்த பெண்ணுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. உன் கணவன் போர்க்களத்திலே இவ்வளவு சாகசங்கள் புரிந்து கொண்டிருக்கிறார். அவளுக்கு அளவற்ற மகிழ்ச்சி, தன் கணவனுடைய வீரத்தை பற்றியும் பெருமையை பற்றியும் நினைத்துக் கொண்டே இருக்கும் பொழுது ஒருவன் வருகிறான். அப்பொழுது ஏனந்த மனிதன் வந்தானோ கெட்ட செய்தி சொல்வதற்கு என்னருமே பெண்பாவாய் கண்ணல்ல கலங்காதே, கடற்செய்தி கடைசி செய்தி கேளென்றான். மாவிலை தோரணம் கட்டி மணவிழா மேடையில் வாழ்விலே ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணாளன் மார்பிலே வேல் தாங்கி நல்ல சாவிலே வீழ்ந்து விட்டதா. ஆவிதான் போன பெண்ணும் அச்சரித்த தமிழ் பதுமை கூவி அழுதாள். கொத்தான மலர் இந்த குடும்பம், கொத்தாமல் கொத்திவிட்ட கொடும்சாவை பழித்தாள், இடித்துரைத்தாள். இனி என்ன மிச்சம், கனி அழுகி போனதென்றும் கதறி அழுதாள். சோகத்தால் வீழ்ந்து விட்டு அவள் காதில் வெற்றி ஏகத்தால் பகைவதற்கும் போர் மனசும் பட்டதுதான் பட்டது. கெட்டதுதான் நம்முடி, அதாவது பெற்றதுதான் கெட்டது நம்முடி, முழுவதுமே பற்றொழிந்து போகட்டும் என எழுந்தாள். அந்த நேரத்தில் அவளுக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. தன்னுடைய மகனை மராத பாலன் 10 வயது பாலன் பள்ளிக்கு சென்றிருக்கக்கூடிய நினைப்பு வருகிறது. உடனே நினைக்கிறாள், அவனையும் போருக்கு அனுப்ப வேண்டும் என்று. அதுதான் இப்ப நான் சொல்லப்போம். வீரன் உள்ள பெண் யாராவது சொல்லுவாங்க, அப்பா செத்து போச்சு, அப்பா செத்து போச்சு, மகனை அனுப்புறாங்கிற அந்த வீர உணர்வு, அதுக்காக அந்த கவியை சொல்லியிருக்கிறார். போறா நேரம் பள்ளிவிட்டு போறா செருமுனை நோக்கி என்ற திருவிடத்து காட்சிகளை போற்றி பாடாத உந்துவிட்ட போலை. கவி நல்லா இருக்கா? சரி, அவ்வளவுதான். கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஓம் பக்த மகாஜனானாம் சிக குடும்ப சேமதாது தைரியம் வீரியாதி விஜய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாதபரத்தாது வரப்பிரசாத பலசக்திரஸ்து தர்ம அர்த்த காமிய மோக்ஷாதி பலபுருஷார்த்த பலசக்தியர்த்தோ சிந்தித மனோ மஞ்சபலாது சகல சௌபாகிய சிக்ஷத்தோ மாணவகானாம் மாணவீகானாம் சகல கல்வி வரப்பிரசாத பலசக்தியர்த்தோஹ உத்தியோகஸ்திரிதானாம் உத்தியோகஸ்தரதானாம் அதிசீக்கிரமே அதி உன்னத ஸ்தாபனாதி வர்த்தக கோடி கோடி லாபகராச பலசக்தியர்த்தோ கன்யாஸ்திரிதானாம் கன்யாஸ்தரதானாம் உச்சித காலே குலே குடும்பே நீதிமார்க்க விவாக வரப்பிரசாத பலசக்தியர்த்தோ சுமங்கலீனாம் தீர்க்க சௌமங்கல்ய வரப்பிரசாத பலசக்தியர்த்தோ பதீஹி பத்தினி புத்திர மித்திர அந்யோன்ய வரப்பிரசாத பலசக்தியர்த்தோ கணேச சாபே சிவசாபே பசு சாபே பக்ஷி சாபே
ब्राह्मण शाप पारंपर्य कुलदेवतानां शापकोप निवारणार्थफलसिद्ध्यर्थो शनिग्रहदोष राहुग्रहदोष केतुग्रहदोष सकल नवग्रहदोष पीडा परिहारार्थफलसिद्ध्यर्थो कुलदेवतानां कुल पारंपर्य देवतानां गौरी कृपा कटाक्ष वरप्रसाद फलसिद्ध्यर्थो इष्टदेवतानां श्री कमलवल्ली अंबिका समेतादु कैलासनाथ स्वामीनाथ गौरी कृपा कटाक्ष वरप्रसाद फलसिद्ध्यर्थो अकारे मुखारे मकारे ओंकारे प्रणवाकार स्वरन्याधि महागणपति गौरी कृपा कटाक्ष वरप्रसाद फलसिद्ध्यर्थो सदाननं कुङ्कुमरक्तवर्णं महापति दिव्य मयूरवाहनं रुद्रस्य सूनं सुरशीलनादं मुखं स्कंद कल्याण सुब्रह्मण्येश्वर स्वामी देवतामूर्तये नमो नमः गौरी कृपा कटाक्ष वरप्रसाद फलसिद्ध्यर्थो आंडाल श्री रंगनायकी समेत रंगमंड स्वामीनाथ गौरी कृपा कटाक्ष वरप्रसाद फलसिद्ध्यर्थो अलंकारवल्ली सौंदरनायकी समेत कल्याण पशुपतीश्वर स्वामीनाथ गौरी कृपा कटाक्ष वरप्रसाद फलसिद्ध्यर्थो शिवगामी अंबिका समेत देवेंद्रलिंगेश्वर स्वामीनाथ गौरी कृपा कटाक्ष वरप्रसाद फलसिद्ध्यर्थो ग्राम देवतानां नगर देवतानां